தாயி, இந்த சமஸ்தானத்தையும் இந்த ஊரையும் நீ வெயில் மழைன்னு பார்க்காம இந்த வெட்ட வெளியில இருந்து எங்க எல்லாரையும் காவ காத்துக்கிட்டு இருக்கம்மா. அதனால நம்ம ஜமீன் ஐயா தான் சொந்த செலவுல உனக்கு ஒரு கோவில் கட்டி குடமுழுக்கு பண்றதா சொல்லி இருக்காருமா. பூசாரி, சத்ருக்களுக்கு எதிரான போர்ல நான் வெற்றி பெற உதவி பண்ணதுக்காக அம்மனுக்கு நன்றியை செலுத்துறதுக்காக தான் இந்த திருப்பணியை செலுத்த போறேங்கிறத ஜனங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. அதோட நான் கட்டி முடிக்க போற அந்த கோவில்ல தான் நம்ம இளந்திரையனோட கல்யாணத்தையே நடத்த போறேன். நல்லதுங்க ஐயா. நம்ம கல்யாணத்துக்கு மாமா இப்பவே நாள் குறிச்சிட்டாரே. எல்லாம் நீ போட்டு கொடுத்த திட்டம் தான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தாயி கனகதுர்கா, ஜமீன் ஐயா குடும்பத்தை சூழ்ந்த துஷ்ட சக்திகளான சத்ருக்களுக்கு எதிரா நம்ம ஜமீன் ஐயா நடத்தின யுத்தத்துல அவருக்கு கிடைச்ச வெற்றிக்கு நன்றி கடனாதான் இந்த திருப்பணியவே ஆரம்பிக்க போறாரு. அந்த திருப்பணிக்கு உன்னோட சம்மதத்தையும் உத்தரவையும் கேட்டு ஜமீன் ஐயாவும் அவரது மகன் சின்ன ஜமீன் ஐயாவும் உன் இடத்துக்கு வந்திருக்காங்க. உன்னோட முடிவை நீ அருள் வாக்கா சொல்லு தாயி. இங்க இருக்கிறவங்கல்ல யார் உடம்புக்குள்ள சாமி இறங்கும்னு தெரியலையே. இந்த ஊர்ல எப்பவும் சாமியார்றவ ஒருத்தி தான். ஆனா என்னமோ தெரியல, இன்னைக்கு அவளை காணோம். ஆமா, யார் உடம்புக்குள்ள சாமி இறங்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.